இங்கே ப்ரெடிக்டிவ் ஏஐலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ப்ரெடிக்டிவ் ஏஐனா என்ன, எப்படி ஒர்க் ஆகும்? உங்களை ஏஐ என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு ஒரு டேட்டா கிடச்சிருக்குங்க. இந்த டேட்டாவை வச்சுக்கிட்டு அதோட பேட்டர்ன்லாம் கண்டுபிடிச்சி ஜெனரேட்டிவ் ஏஐஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ChatGPT. சரி, ஜெனரேட்டிவ் ஏஐனா என்னன்னா ஒரு ஏஐ கிடைச்சிருக்கிற டேட்டாவெல்லாம் வச்சு அப்போ இந்த ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணும் சார்? இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? இதுதான் ஒரு சிம்பிளான ப்ராசஸ்ங்க. ஒரு டிக்கெட் புக்கிங் பண்ணணுன்ட்டு ஒரு ஏஐ ஏஜென்ட் நம்ம சொல்லிட்டுனா வந்து நான் உங்களோட வெங்கட்டுங்க வேர்ல்டில் வந்து 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாம வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், IBM சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. HCL டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வென்ட் நாலேஜ் சாம்பியனுங்க அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனோங்களா, கெரியர் கேப் இருக்கு, இல்லை நான் ஐடியில் இருக்கீங்கன்னா வந்து எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தருவோம், காசு கொடுங்க, இல்லை வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாற்றி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னா வந்து கம்பெனியெல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. அது உன்னை ஏமாற்றி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாற்றி போனால் 2-3 மாதம் ஒன்று துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையாக வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்லை உண்மையாகவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாற்றி உங்களுக்கு ஏங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையாக போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாங்க. இப்போல்லாம் சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே எல்லா இடத்துலையும் ஏஐ தான். அந்த ஏஐ பற்றி எல்லாருமே பேச ஆரம்பித்த உடனே எல்லா பக்கமும் ஏஐ பற்றி டிஃப்ரெண்ட்டாக அவங்களே வந்து இதெல்லாம் லெவல்ஸ், இதெல்லாம் டைப்ஸ் அப்படின்னு நிறைய வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த மாதிரி சர்க்குலேட் ஆகிறதுல ப்ரிடிக்டிவ் ஏஐ, ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிற ஒரு 4 லெவல்ஸை பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஆக்சுவலாக லெவல்ஸ் தானா, இல்லை இது ஜஸ்ட் ஹைப்பா அப்படின்னு எல்லா கொஸ்டினையும் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். ஸோ ஏஐ ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டுருக்குங்க. இங்கே பாருங்கள், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஏஐயால் வேலை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது உண்மை கிடையாதுங்க. ஏஐயை வச்சு உன் வேலையை இன்னும் பெட்டராக பண்ண கற்றுக்குங்க. ஓகேவா? ஏஐ பார்த்து பயப்படாதீங்க. ஏஐ கூட அடாப்ட் ஆகிறவங்க ஐடியில் சர்வே பண்ண முடியும். நம்மளால என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இந்த அரைச்ச மாவையே அரைச்சிக்கிட்டு இருப்போம். ஓகேவா? தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. அதே மாதிரி வந்து நிறைய சென்டர்ஸ் வந்து இந்த கோர்சஸ் எல்லாமே வந்து சஜஷன் கொடுத்தாங்கன்னா ஓடிடுங்க. இது எல்லாமே காமெடி கோர்ஸுங்க. இதெல்லாம் படிக்கவே கூடாது, படித்தா வேலை கிடைக்காது. அண்ட் இந்த கோர்சஸ் எல்லாமே வந்து ஒரு செலக்டிவாக இப்போ இருக்கிற ஃபீல்டில் இருக்கிற கோர்சஸுங்க. இதை படிக்கும் போது வேலை கிடைக்கும் நேர்மையாக. எந்த 5 பைசாவும் எவனுக்கும் தர தேவையில்ல. ஓகேவா? நீங்கள் இந்த மாதிரி கோர்சஸ் எதாவது படிக்கணும், கெரியர் சஜஷன் வேணா வந்து என்னோட காண்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி, இன்ஸ்டா அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். உதவி பண்ண நாங்கள் தயாராக இருக்கோம். உங்கள் கேள்விகள் கேட்கலாம் தம்பி. இது என்னுடைய தம்பி பாண்டியனுங்க. 2017 மெக்கானிக்கல் சிவகாசியை சேர்ந்தவருங்க. PSR இன்ஜினியரிங் காலேஜுங்க. ஸோ சூப்பர்வைசர், நான் ஐடியில் ஒர்க் பண்ணவர் வந்து நேர்மையாக வேலைக்கு போயிருக்காருங்க. என்னங்க கெரியர் கேப் இருக்குது, மெக்கானிக்கல் நான் ஐடியில் வேலை செஞ்சவங்க நேர்மையாக போக முடியாதா? போக முடியுங்க. நேர்மையாக என் தம்பி போயிருக்கேன். அவரோட ஸ்பீச் நம்ம கேட்கலாம். நான் 2017 மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் ஒரு 2 வருஷம் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு 2 வருஷம் படித்தேன். பட் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கெரியர் கேப் ஆயிடுச்சு. கெரியர் கேப் ஆகிட்டு அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் சைடும் போக முடியல. அதுக்கப்புறம் ஐடிக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சு. அதுக்கப்புறம் சாரை வந்து நேராக மீட் பண்ணி கேட்டேன், எப்படி சார் என்னால் முடியுமா சார் அப்படின்னு. சார் நிறைய கைடன்ஸ் அப்புறம் சஜஷன் சொன்னாங்க. இப்போ ஒரு நல்ல கம்பெனியாக பிளேஸ் ஆயிடுச்சு. சரி சார், இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து சர்க்குலேட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 லெவல்ஸ் ஆஃப் ஏஐ இருக்குது அப்படின்னு சொல்லி சர்க்குலேட் ஆகுது. இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ, ப்ரிடிக்டிவ் ஏஐ, அதுக்கப்புறம் ஏஜென்டிக் ஏன்னு சொல்றாங்க. இது ஆக்சுவலாகவே அதோட லெவல்ஸ் தானா? இதுக்கு அடுத்து தான் அது அந்த மாதிரியா? கிடையாதுங்க. ஓகே. சரி, ஆக்சுவலாக வந்து அப்படி கிடையாதுங்க தம்பி. ஏன்னா வந்து இது லெவல்ஸ் கிடையாதுங்க. லெவல்னா வந்து இதுக்கு அப்புறம் அடுத்த லெவல் அப்படி கிடையாதுங்க. ஸோ ஜெனரேட்டிவ் ஏஐன்னு சொன்னீங்க, ப்ரெடிக்டிவ் ஏஐன்னு சொன்னீங்க இல்லையா? இது பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு டைப்ஸுங்க. ஓகே. வகைகள். ஏஐயில் வந்து தனித்துவம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அத்திறமை வாய்ந்த வகைகள். ஓகே. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு பிஹேவியர். ஓகே. ஓகேவா? இது வந்து ஒரு ப்ராசஸ்ங்க. முதல்ல வந்து நம்ம இதை பார்க்கலாங்க டீட்டெயிலாக. சரி, இதை பற்றி டீட்டெயிலாக இன்னும் கொஞ்சம் நம்ம பேச போகிறோம். பட் ஸ்டில் இப்போ ஒரு ஐடியா மட்டும் சொல்லிடுறேன். ஜெனரேட்டிவ் ப்ரெடிக்டிவ் ஏஐனா என்னென்னா வந்து அதாவது ஒரு ஏஐயை வச்சு ஏதோ ஒன்றத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம், இல்லை எதனா ஒன்றத்தை உருவாக்குறோம் அப்படின்றது தான் வந்து இந்த கான்செப்ட்ஸுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஏஜென்டிக் ஏஐ இல்லை ஏஐ ஏஜென்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு ஏஐயை வச்சு ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறீங்க. ஓகே. புரியுங்களா? ஓகே. இது ஒரு சிஸ்டம் பிஹேவியர்னு சொல்லாங்க, இது டைப்ஸ்னு சொல்லாங்க. ஓகேவா? எஸ்.
ஓகே சார். அப்போது இந்த நாளையுமே நம்ம தனித்தனியாக பார்த்துடலாம் சார். ஃபர்ஸ்ட்டு இங்கே ப்ரிடிக்டிவ் ஏஐலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ப்ரிடிக்டிவ் ஏஐனா என்ன, எப்படி ஒர்க் ஆகும்? ப்ரெடிக்டிவ் ஏஐனா வந்து ஒரு விஷயத்தை, அது பேர்லேயே இருக்குல்ல, ஒரு விஷயத்தை ப்ரெடிக்ட் பண்ணுறதுங்க. அதாவது உங்களை ஏஐ என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு ஒரு டேட்டா கிடச்சிருக்குங்க. இந்த டேட்டாவை வச்சுக்கிட்டு அதோட பேட்டர்ன்லாம் கண்டுபிடிச்சி அதில் ஒரு அல்காரிதம் அப்ளை பண்ணும்போது ஒரு விஷயம் கிடைக்குதுங்க. அதாவது வெங்கட்னு ஒருத்தர் இருக்கான். வெங்கட்ன்ற ஒரு ஸ்டூடெண்ட்டுங்க இந்த செமஸ்டரில் 80 மார்க் வாங்கியிருக்கான். அடுத்த செமஸ்டர் எவ்வளோ வாங்குவான்? 90 மார்க் வாங்குவான் அப்படின்னா ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஃப்யூச்சரில் என்ன வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறோம். எப்படி கிடைச்சிருக்கிற டேட்டா வச்சு இவ்வளோலாம் மார்க் வாங்கும்போது இவன் வாங்குவான்ப்பா அப்புறம் ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணுறது தான் ப்ரெடிக்டிவ் ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம வந்து மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸுங்க, சூப்பர்வைஸ் லேர்னிங், இல்லை அன்சூப்பர்வைஸ் லேர்னிங், இல்லை ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங், இந்த மாதிரி நிறைய அல்காரிதம் இருக்குது. இதை வச்சு பண்ணுவாங்க. ஓகே சார். சார் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டிவ் ஏஐஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ChatGPT. சரி, ஜெனரேட்டிவ் ஏஐனா என்னென்னா, ஒரு ஏஐ என்ன பண்ணால் ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு, ஸோ ஒரு மனுஷன் ஒரு வேலையை பண்ணுறான்னா அதே மாதிரி இது பண்ணிச்சு, ஒரு மிஷின் பண்ணிச்சுன்னா அதுதான் ஏஐன்னு சொல்லுவாங்க. ஆனால் மனுஷன் மாதிரியே மனுஷனுக்கும் ஏஐலையும் ஏஐ வந்து அது ஒரு வேலையை தாண்டா செய்யும். ரோபோட் என்ன பண்ணும்? சொல்கிற வேலையை செய்யும். மனுஷமாக க்ரியேட்டிவ் திங்க் பண்ண முடியுமா? இதை கொண்டு வந்துட்டாங்க. மனுஷன் எப்படி? ஸோ இப்போ நான் இருக்கேன், நான் வந்து ஊட்டியிலேருந்து எப்படி இருக்கட்டும் அப்படி கண்ணு மூடி பார்த்தேன்னா ஆட்டோமேட்டிக் ஊட்டியில் நான் நடந்து போகிற மாதிரி இருக்கா, அதை அப்படியே ரியலிஸ்டிக்காக கொண்டு வர முடியும். ஸோ ஜெனரேட் பண்ணுதுங்க. கிடைச்சிருக்க ஒரு ஏஐ கிடைச்சிருக்கிற டேட்டாவெலாம் வச்சு புதுசாக அதுவே வந்து இல்லாத ஒரு விஷயத்தையோ இல்லை க்ரியேட்டிவாவோ வந்து ஜெனரேட் பண்ணக்கூடிய தன்மை படைத்து தான் இருக்குங்க. டெக்ஸ்ட் ரிலேட்டடாக ஒரு ஜென்ரேட்டிவ் சூப்பராக இருக்கிறது ChatGPTங்க. இமேஜுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து மிட்ஜர்னி, அது சூப்பரான ஒரு ஏஐங்க. கோடிங்னா வந்து கிளாடுங்க. ஓகேவா? இந்த காம்பினேஷன் எல்லாமே வந்து ஜெமினி ஏஐயும் இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய ஏஐ மாடல்ஸ் இருக்குங்க ஜெனரேட் பண்ணி கொடுக்கறதுக்காங்க. உனக்கு ஆடியோங்க, வீடியோங்க, டெக்ஸ்ட்டுங்க, இமேஜஸ் எதை வேணாலும் இப்போ ஜென்ரேட் பண்ண முடியுன்றது தான் இப்போ நிதர்சனமான உண்மைங்க. இப்போது ஜெனரேட்டிவ் ஏஐ இந்த மாதிரி ஜெனரேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்போ இந்த ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணும் சார்? இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? ஒரு வேலையை செய்யக்கூடியது தான் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, ஒரு ஆட்டோமேட் பண்ணி ஒரு வேலையை செஞ்சு கொடுத்துரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு டிக்கெட் புக்கிங் பண்ணணும். இதுதான் ஒரு சிம்பிளான ப்ராசஸுங்க. ஒரு டிக்கெட் புக்கிங் பண்ணணுன்ட்டு ஒரு ஏஜென்ட்கிட்ட நம்ம சொல்லிட்டுனா வந்து அதுவே வந்து டிக்கெட்ஸ் அந்த சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷனை சர்ச் பண்ணிவிட்டு டிக்கெட்ஸை கம்பேர் பண்ணிவிட்டு எது பெஸ்ட்டு, நமக்கான டைமிங் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துரும். ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ப்ராசஸே இது பண்ணி கொடுத்துருங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ஏஐ ஏஜென்ட்டோட வேலைங்க. ஓகேவா? ஸோ அதாவது மனுஷன் என்னெல்லாம் மேனுவலாக பண்ணுறானோ அது ஒரு ஏஐ ஏஜென்ட் பண்ணி கொடுத்துரும். அதுதான் ஏஐ ஏஜென்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே சார். இப்போது ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறதும் ஏஜென்டிக் ஏஐ அப்படின்னு சொல்கிறதும் ரெண்டும் சிமிலராக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே தான், இது திருப்பி போட்டோம் அவ்வளோதான். சரி, ஓகே. ஆனால் அது ஆக்சுவலாகவே டிஃப்ரெண்ட்டாக ரெண்டும் சேம் தானே சார்? ஏஐ ஏஜென்ட்னா நிறைய ஏஐ ஏஜென்ட்ஸ் இருந்தால் ஒரு ஏஜென்டிக் ஏஐன்னு சொல்லுவாங்க. சரி, டிக்கெட்டை மட்டும் புக் பண்ணிச்சுன்னா வந்து ஒரு ஏஐ ஏஜென்ட்டுங்க. டிக்கெட்டை புக் பண்ணியாச்சு, அவன் டெஸ்டினேஷன் போகணும், அவனுக்கு கார் புக் பண்ணியிருக்கோம், கார் புக் பண்ணணும், ஹோட்டல் புக் பண்ணியிருக்கோம், ஹோட்டலில் போய் அவன் தங்குறான். அவனுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க யாரெல்லாம் கிளைண்ட் மீட் பண்ணுவோம் அவங்க எல்லாருக்கும் ஒரு மெயில் அனுப்பிச்சு அது எல்லாத்தையும் ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஏஜென்ட்டுங்க. பஸ் டிக்கெட் புக் பண்ணுறது ஒரு ஏஜென்ட்டுங்க, அங்கேருந்து கார் புக் பண்ணுறது ஒரு ஏஜென்ட்டுங்க, அங்கேருந்து ஒரு ஹோட்டல் புக் பண்ணுறது ஒரு ஏஜென்ட்டுங்க, யாரெல்லாம் இவர் மீட் பண்ணுவோம் அவங்களுக்குலாம் மெயில் பண்ணுறது ஒரு ஏஜென்ட்டுங்க, அவங்க எல்லாமே வராங்களான்னு ட்ராக் பண்ணுறது ஒரு ஏஜென்ட்டுங்க. இவ்வளோ ஏஜென்ட்ஸை உருவாக்கினா ஒரு மிகப்பெரிய சிஸ்டமாக மாறிடுதுங்க. இதுதான் ஏஜென்டிக் ஏஐன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் கேட்ட 4 விஷயத்துக்கு நான் பதில் சொல்கிறேன்னு நினைக்கிறேங்க. ஸோ ஏஐ பயங்கர ஃபேமஸாக போயிட்டுருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்கள் பேச போகிறோங்க. ஸோ ஏஐயோடைய சீரீஸ் வந்து இனிமேல் நாங்கள் பாட்காஸ்ட்டாக பண்ண ஒரு ஐடியாவில் இருக்குங்க. ஸோ சாயோடு சேர்ந்து நானும் பண்ண போகிறேங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணின்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சி நம்புறேங்க. நாம் வீழ்ந்தாலும் நம்ம இனம் மாட்டோங்க. வாழ்க்கை தமிழ். நன்றி சார். இப்போ நம்ம பார்த்த பாட்காஸ்ட் ரிலேட்டடாக நிறைய கொஸ்டின்ஸை கமெண்ட் செக்ஷன்லையும் சோஷியல் மீடியாஸ்லையும் கேட்டிருக்கீங்க. வாங்க அதுக்கான ஆன்சர்ஸ் ஒவ்வொன்றா பார்க்கலாம். 4 levels ஆஃப் ஏஐ என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இதில் 4 levels அப்படின்லாம் கிடையாது. ஸோ ப்ரிடிக்டிவ் ஏஐ, ஜெனரேட்டிவ் ஏஐன்றது மாடல்ஸ், ஏஐ ஏஜென்ட் அண்ட் ஏஜென்டிக் ஏஐன்றது அதோட பிஹேவியர்ஸ். ஸோ ப்ரிடிக்டிவ் ஏஐனா என்ன, அதோட எக்ஸாம்பிள் கேட்டிருக்கீங்க. ஒரு பாஸ்ட் டேட்டாவை வச்சு ஒரு புது இன்ஃபர்மேஷனை நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறோம், ஒரு ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் வந்து ப்ரிடிக்டிவ் ஏஐ அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து உங்களோட பாஸ்ட் மூவிஸை எப்படி வாட்ச் பண்ணுறீங்கன்றதை பார்த்து இப்போ ஒரு மூவிஸை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கல்ல அது. ஸோ ஜெனரேட்டிவ் ஏஐனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிறது ஒரு பாஸ்ட் கண்டென்ட்டை வச்சு ஒரு புதுசாக ஒரு கண்டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணி கொடுக்கும். லைக் டெக்ஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணுறது, இமேஜ், கோட், இது எல்லாத்தையுமே. எக்ஸாம்பிளுக்கு ChatGPT கோட் எழுதுது இல்லையா, ஸோ அது மாதிரி.
ஏஐ ஏஜென்ட்ஸ்னால் என்னன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ ஏஐ ஏஜென்ட் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷனை ஆட்டோமேட்டிக்காக பண்ணக்கூடியது தான் ஏஐ ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமெயிலுக்கு ஆட்டோ ரிப்ளை பண்ணணும், ஒரு சாட்பாட் புக்கிங் சிஸ்டம் கிரியேட் பண்ணணும்னா அதெல்லாம் ஏஐ ஏஜென்ட்ஸ். ஏஜென்ட்டுக்கு ஏஐ அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ ஏஐ ஏஜென்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக பிளான் பண்ணி டிசைட் பண்ணி அந்த டாஸ்க்கு எக்ஸிக்யூட்டும் பண்ணும், எல்லாமே இண்டிபெண்ட்டாக பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிஜிட்டல் எம்ப்ளாயி மாதிரி. ஸோ ஜெனரேட்டிவ் ஏஐக்கும் ஏஐ ஏஜென்ட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிறது அவுட்புட்ஸை கிரியேட் பண்ணும், ஆனால் ஏஐ ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த அவுட்புட்டை வேஸ்ட் பண்ணி ஆக்ஷன்ஸையும் எடுக்கும். ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே ஒரு ப்ரிடிக்டிவ் மாடல் எப்படி ஒர்க் ஆகும்னா நீங்கள் என்ன வாங்குவீங்க அப்படிங்கிறது ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு ஒர்க் ஆகும். ஜெனரேட்டிவ் ஏஐன்றது ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏஜென்ட் அப்படிங்கிறது ஒரு ஆர்டரை ஆட்டோமேட்டிக்காக ப்ளேஸ் பண்ண வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இல்லை ஏஜென்ட்டிக் ஏஐ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மொத்த பிஸ்னஸையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு, அந்த ஒர்க் ஃப்ளோஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ எந்த ஏஐ லெவல் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ ஏஜென்ட்டிக் ஏஐ அப்படிங்கிறது தான். ஏன்னா இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ண மாதிரி ஒர்க் பண்ணும். ஸோ ஏஜென்ட்டிக் ஏஐ ஜாப்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுமான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ ஏஐ ஏஜென்ட் ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க்கை தான் ரீப்ளேஸ் பண்ணுமே தவிர எல்லா ப்ரொஃபஷனல்ஸையும் கிடையாது. என்ன ஏஐ ஸ்கில்ஸை 2026 கற்றுக்கணும்னு கேட்டிருக்கீங்க. ஜெனரேட்டிவ் ஏஐயில் ஆரம்பித்து ஏஜென்ட்டிக் ஏஐஸ் வரைக்கும் போங்க, ஏன்னா இதுதான் ஃபியூச்சர். ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக சொல்ல ஆசைப்படுறது இவங்க எல்லாமே நம்மகிட்ட படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்.